ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகா சிவராத்திரிக்காக நாங்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க. சென்னையிலேருந்து நம்ம வந்த பிறகு எல்லா பஸ்ஸும் வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிது. இங்கேருந்து நம்ம போகணுன்னா நம்ம ஆட்டோ பிடிச்சி தான் வந்து அந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்து போகணும். ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த கோவில். ஸோ முன்னாடி பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தப்போ எப்படி இருக்குன்னா, பஸ்ஸு வந்து இறங்கின உடனேவே நம்ம வந்து திரும்பி பார்த்தோன்னா எதிரிலே வந்து அந்த மலை வந்து தெரியும். அவ்வளோ பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. இங்கேருந்து ஒரு 1லேருந்து 2 கிலோமீட்டர் ஆட்டோ பிடிச்சி போனோன்னா அவங்க வந்து ஒரு 30 ரூபா கேட்குறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு நம்ம வந்து கோயிலில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். பக்கத்தில் வந்து உண்ணாமலை அம்மனுடைய சந்நிதியை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பித்தோம். பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. கிரிவல பாதையில் கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இப்போ நடக்க ஆரம்பிக்க போகிறோம். ரமண ஆசிரமம் வந்துச்சு, அதையும் கடந்து வந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மாடு ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்ம கிரிவலம் போனப்போ கூட இந்த மாதிரி ஒரு மாடை வந்து பார்த்துருந்தோம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இந்த மாஸ்கை பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் வந்துச்சோ அதுதான் அந்த மாடை பார்க்கும்போது விசித்திரமாக இருந்துச்சு. அதிகாலையில் மலை சுத்த வந்ததுலேருந்து நான் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தேன். இங்கே இருக்கிறதுல நம்ம தமிழ் ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. எல்லாருமே வெளி மாநிலத்து ஆளு, பக்கத்து மாநிலத்து ஆளுங்க தான் இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய இடத்துல அன்னதானமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நந்தி இருந்துச்சு. சரியாக அண்ணாமலையாரோட மலையை பார்த்தபடியே வந்து அதோட அமைப்பு இருந்துச்சு. அவ்வளோ காலையிலையுமே பார்த்தீங்கன்னா வரிசையில் நின்று கோயில் உள்ளே போய் தரிசனம் பார்க்கறதுக்காக எவ்வளோ தூரம் தெரியுமா கியூ நின்றுச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. வழியில் நிருதி லிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்கம் வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிடும்போது ஒரு மயில் கத்துற சத்தம் கேட்டுச்சு. வெளியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா குன்றுக்கு மேலே வந்து முருகர் நிற்கிற மாதிரி மயில் நிற்கிது. மயில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு பக்கத்தில் ஒரு வேலி போட்டிருந்தாங்க. ஃபாரஸ்ட் ஏரியா நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து மிருகங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேனர்ஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல போகும்போது இந்த இடத்துல என்னென்ன விலங்குகள் இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மான்கள் இருந்தது. அதுவும் புள்ளி மான். அதிகாலையில் நாங்கள் பார்த்தது வந்து இந்த புள்ளி மானை பார்த்தோம். இது ரொம்பவுமே வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி மான்லாம் பார்க்கறது ரொம்பவுமே ஆச்சரியம். இந்த இடத்துல அதிசயமான ஒரு விஷயம். இப்போ நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கும் வந்து இந்த அளவுக்கு வந்து கூட்டம் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற ஒரு ஸ்டேட்லேருந்து நம்ம கோவிலுக்கு வந்து கும்பிட்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மலை சுற்றுறதுக்கு எப்பயுமே அதிகாலை நேரம் தான் வந்து ரொம்ப அருமையான நேரம். அந்த நேரத்தில் சுற்றும் போது தான் டயர்டே தெரியாது, வெயிலும் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த முறை நான் சுற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. 5 மணிக்கு சுற்ற ஆரம்பித்தேன். 6, 7, 8, 9, 10, 11 மணி 12 மணி ஆகிப்போச்சு நான் முடிக்கிறதுக்கு. இங்கே நான் சுற்றும் போது திருநேர் அண்ணாமலை அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த கோவிலுக்கு எதிரில் சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எதிரில் தான் வந்து அண்ணாமலையார் கோவில் இருக்கும். கிரிவலம் நம்ம சுற்றி முடிச்சு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். 6 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த கோவில் வரும். இந்த கோவில் வந்து திருநேர் அண்ணாமலை அப்படின்னு போட்டிருக்கு. அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா நேர் எதிரில் வந்து அண்ணாமலையார் கோவில் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் துர்கை அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் எனக்கு ரொம்ப ஃபேவரட். காரணம் இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். இயற்கை சூழல் நிறைஞ்சிருக்கும். மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் திரும்ப இந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நான் எப்பயுமே வரும்போது இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ணுவேன். கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து கிரிவல பாதையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இருந்து கோவிலை பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்திலே இசை கச்சேரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. இசை கச்சேரியும் பார்த்துட்டு பஸ் ஏறணும். பஸ் போகும்போது தான் பார்த்தோன்னா ஒரு செஞ்சி கோட்டை தெரியும் இல்லையா அவங்க எல்லாருக்குமே. மெயின் ரோட்டில் இப்போ பஸ்ஸு போயிட்டு இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ரோட்லேருந்தே நம்ம வந்து செஞ்சி கோட்டை வந்து மலைக்கு மேலே இருக்கிற கோட்டையை வந்து பார்க்க முடிஞ்சுது. மலைக்கு மேலே எவ்வளோ பெரிய கோட்டை அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.